அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி மூலமாய் கர்த்தருடைய வசனத்தின் அறிவாகிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் எனக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகக்கடவது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவதாக தியானித்தோம் ஏன் இந்த சத்தியம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை அனுபவிப்பீர்களா அல்லது தீமையை அனுபவிப்பீர்களா? ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்களா அல்லது சாபத்தை அனுபவிப்பீர்களா? எதை பொறுத்து இருக்கிறது? உங்கள் இருதயத்திலே எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதை பொறுத்தே நீங்கள் எதை அனுபவிப்பீர்கள் என்பது முடிவாகிறது. பாருங்கள், எடுத்துக்காட்டிற்கு நாம் முதலாவது வாரம் பார்த்தோம். ஆதாம் ஏவாள் இருதயத்துக்குள்ளாக பிசாசு ஒரு பொய்யை விதைத்தான். அது என்ன? தேவன் விலக்கின கனியை ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அவர் அதை சாப்பிடும் நாளிலே இவர்கள் சாகவே சாவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் அதை விலக்கி வைத்தார். ஆனால் பிசாசோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு பொய்யை விதைத்து, நீங்கள் சாகவே சாவதில்லை, அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீங்கள் தேவருள்ள போல ஆயிடுவீங்க, நன்மை தீமையெல்லாம் அறிய ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் கண் திறக்கப்பட்டு விடும் என்று சொல்லி இப்படியாக ஏதோ ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு தேவன் அந்த கனியை அவர்களை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார். அப்போ தேவன் தங்களை விட்டு ஆசீர்வாதத்தை விலக்கி வைக்கிறவர் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை குறித்து தவறாக நம்பினார்கள். அதோட விளைவு அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தரை விட்டு விலகி போனது மட்டும் இல்லை, அவர் கொடுத்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையும் அவர்கள் இழந்து போனார்கள். காரணம் என்ன? இருதயத்தில் உள்ள தவறான நம்பிக்கை. அதனால்தான் 2வது வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படி இயேசுவை குறித்த சரியான அறிவை நாம் பெற்று நாம் சரியான முறையில் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வது லேசாகி விடுகிறது. பாருங்க, நாம் அதற்கு சில எடுத்துக்காட்டையெல்லாம் பார்த்தோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறான். தன் வேலைக்காரன் சொஸ்தமாகும்படிக்கு இயேசுவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படி இயேசுவினிடத்தில் வருகிறான். வரும்போது சொல்கிறான் இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் என்று சொல்லி. அப்போது இயேசு அவனை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி மத்தேயு 8:13 அங்கே இயேசு கூறுகிறார். பாருங்க, அப்போது இந்த 100க்கு அதிபதி இயேசுவை குறித்த சரியான அறிவை பெற்று இயேசுவை சரியான முறையில் விசுவாசித்தபடியால் அற்புதத்தை பெற முடிந்தது. பாருங்க, அது மாத்திரமில்லை, நாம் பார்த்தோம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 2 குருடர்கள் இயேசு தங்களை சொஸ்தமாக்க வல்லமையுடையவர் என்று விசுவாசித்தார்கள். அவர்கள் பார்வையடைந்தவர்களாய் திரும்ப சென்றார்கள். பாருங்க, அப்போது தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை குறித்த சரியான அறிவை பெற்று இயேசுவை குறித்து நாம் வேதம் சொல்லுகிறபடி சரியான முறையில் விசுவாசிக்கும் போது நாம் பாருங்கள், இயேசுவினிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது மிக லேசாகி விடுகிறது. அதனால்தான் அடுத்த வாரத்திலிருந்து நாம் 3வது வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம். முதலாவது காரியம், இயேசுவை குறித்த அறிவு. என்ன தியானிக்க ஆரம்பித்தோம்? இயேசு நம்மை நம்முடைய சகல வியாதிகளிலிருந்து வேதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் அதிகாரமுடையவராயிருக்கிறார் என்று சொன்ன அந்த சத்தியத்தை தியானித்தோம். 4வது வாரம் என்ன தியானித்தோம்? இயேசு நம்மை
நம்முடைய கஷ்டங்களிலிருந்து வியாதியிலிருந்து விடுவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் கடந்த வாரம் தேவ பிள்ளைகளே 12 வருடமாய் பெரும்பாடு வியாதியினால் வேதனைப்பட்ட ஸ்திரீ சுகமான அந்த சம்பவத்திலிருந்து நாம் இயேசு எப்படி நம்மை குணமாக்க வல்லமையுடையவர் என்று சொல்லி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் அதை நாம் தொடரப்போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொள்வோம் பாருங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் பாருங்கள். அங்கேதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்ற அந்த சம்பவத்தை நாம் முழுமையாக வாசிக்கிறோம். அங்கே மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். வாசிக்கிறேன். அப்பொழுது மார்க்கு 5:25, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு 12 வருடமாய் பெரும்பாடு வியாதி, இந்த பெண்களுக்குரிய இந்த இரத்தப்போக்கு வியாதியினால் எந்த வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். கடந்த வாரமே நாம் பார்த்தோம் இந்த ஸ்திரீ எப்படியெல்லாம் வேதனை அனுபவித்தாள். முதலாவது சரீரத்தில் உள்ள வியாதியினால் மிகுந்த வேதனை. இரண்டாவது, இப்படிப்பட்ட பெண்கள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் தீட்டு என்று கருதப்பட்டார்கள் அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் சமுதாயத்திலே. அடுத்தது, இதன் நிமித்தமாய் இவள் சமுதாயத்துக்குள்ளே நடந்து போக முடியாது. ஏனென்றால் தீட்டு என்று மக்களால் கருதப்பட்டபடினால் இவள் சமுதாயத்திலே எல்லாரை போல வாழ முடியாது. அப்போ சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவள், வியாதியினால் வேதனையின் நிமித்தம் வேதனை அடைந்தவள். அடுத்தது, இவள் தனக்கிருந்த எல்லா பணத்தையும் இவள் சுகம் பெறுவதற்கு வைத்தியரிடத்தில் செலவழித்து விட்டாள். அதனால் பொருளாதார ரீதியாக மிகவும் நஷ்டமடைந்தவள். குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவுகள் இவள் அருகில் வர முடியாது, அதனால் குடும்பத்துக்குள்ளே இவள் புறக்கணிக்கப்பட்டவள். இப்படி எல்லா ரீதியிலும் ஒரு மிகுந்த வெறும் வேதனை இல்லை, மிக 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 மிகவும் அதிகமான எந்த மனிதனுடைய பலத்தாலும் கையாள முடியாத ஒரு மிகுந்த வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரியா இந்த ஸ்திரீ இருக்கிறார் பாருங்க. ஆனால் இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவுடன் ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறது. என்னது? இவள் தன் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத அளவுக்கு பலவீனம் அடைந்தவளாக இருந்திருப்பாள். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடன் இவளுக்குள்ளே ஒரு தேவ வல்லமை கிரியை செய்து இவளை எழும்பச் செய்கிறது பாருங்க. எழும்பச் செய்து இவள் சொல்கிறாள் தனக்குள்ளே, நான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டுட்டா நான் சுஸ்தமாயிருவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பாருங்கள் அவள் தாண்டி சென்று இயேசுவை போய் தொட்டு சுஸ்தமாகிறாள் பாருங்க. அப்போ இவள் இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டிருப்பாள் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். என்ன கேள்விப்பட்டால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசித்தோம். இயேசு எங்கு சென்றாலும் எப்படி தான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அபிஷேகிக்கப்பட்டவர், வல்லமினால் நிரப்பப்பட்டவர் என்ற சத்தியத்தை எங்கு சென்றாலும் அவர் பிரசங்கித்தார். ஆதலால் நாம் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அவருக்குள் இருந்து ஜனங்களை குணமாக்கும்படி வல்லமை புறப்பட்டபடியினால் ஜனங்கள் அவரை போய் தொடும்படி நாடினார்கள். ஏன்? அவரை விசுவாசத்தோடு தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் பாருங்க. அதனால இந்த காரியத்தை தான் இந்த ஸ்திரீ என்ன செய்திருக்கிறாள், கேள்விப்பட்டிருக்கிறாள் பாருங்க. இன்றைக்கு இந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம்
ஆழமாக தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் பாருங்கள். ஏனென்றால் இந்த பெரும்பாடு வியாதியிலிருந்து குணமான ஸ்திரீயிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? எவ்வளவு பெரிய வேதனையிலே நாம் அகப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து இயேசு என்னை மீட்டெடுக்க, என்னை குணமாக்க வல்லவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்க. இப்பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துக்கு சொல்லுவோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இங்கே இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்து பேதுரு கொர்நேலியு வீட்டிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இயேசுவை குறித்த நற்செய்தியை கொர்நேலியு வீட்டிலே அறிவித்து கொண்டிருக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது இயேசு 3.5 ஆண்டுகள் செய்த ஊழியத்தை ஒரே வசனத்தில் அவர் என்ன செய்கிறார், விவரிக்கிறார் பாருங்க. இயேசு என்ன ஊழியம் செய்தார், அவருடைய 3.5 ஆண்டு ஊழியத்தில் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக ஒரே வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க பேதுரு. இப்படியாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு எப்படி ஊழியம் செய்தார் என்ற அந்த விவரத்தை ஒரே வசனத்தில் இங்கே பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செய்தாரா, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார், அபிஷேகித்திருந்தார் பாருங்க. இயேசு பரிசுத்தாவியினால் வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஆதலால் இப்பொழுது இயேசு என்ன செய்தார், அவர் எங்கும் சுற்றி நடந்து என்ன செய்தாராம், ஜனங்களுக்கு நன்மை செய்தார். முதலாவது. இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்தாராம், குணமாக்கினார். பிசாசின் வல்லமை, பிசாசினால் வாதிக்கப்பட்டு, வியாதியினால் வாதிக்கப்பட்டு, பலவிதமான வேதனையினால் வாதிக்கப்பட்ட அநேகரை அவர் என்ன செய்தார், எங்கும் சுற்றி சென்று சொஸ்தமாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, இதான் இயேசுனுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தின் ஒரு சுருக்கமாய் ஒரே வசனத்தில் பேதர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார் பாருங்க. இப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே பேதுரு இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து சொன்ன இந்த விவரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் ஏற்கனவே மேசியா இந்த உலகத்துக்குள் வரும்போது அவர் என்ன செய்வார் என்ற அந்த விவரத்தை ஏற்கனவே பாருங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இயேசு என்ன செய்வார் என்பதை தேவன் ஏற்கனவே என்ன செய்தார், தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தார் பாருங்க, தெளிவாக உரைத்திருந்தார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 61:1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இப்பொழுது 3வது வசனம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துல்லியமாக இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் பாருங்க. சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் என்ன செய்வார், இருக்கிறார். ஆதலால் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அவரை என்ன செய்திருக்கிறாரா, அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகித்திருக்கிறார்னு என்ன அர்த்தம், வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். ஆதலால் இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை தெளிவாக பல காரியங்களை வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்ன சொல்லுகிறது, அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவார். அடுத்தது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பார்.
அடுத்தது துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துவார். அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். பாருங்கள், சாம்பல் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு வாழ்ந்த காலங்களில், பழைய ஏற்பாட்டு காலங்களிலெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கை வேதனையிலே அவர்கள் அகப்படும் போது அவர்கள் சாம்பலை தங்கள் தலைக்கு மேலே அள்ளி போட்டுக்குவார் பாருங்க. அப்போது இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு வரும்போது என்ன செய்வாரா? அவருடைய சாம்பலை அகற்றி விட்டு அவர்களை சிங்காரமாக்குவாராம். சிங்காரம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ராஜாவை எப்படி கிரீடத்தினால் முடிசூட்டுகிறார்களோ அந்த மாதிரி தேவன் அவர்களை தம்முடைய ரட்சிப்பின் மகிமையினால் சிங்காரிப்பார் என்று சொல்லுகிறார் பாருங்க. அடுத்தது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர்களுக்கு தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவருக்கு துதியினுடைய கொடுப்பார் என்று சொல்லி இயேசு இந்த பூமிக்கு வரும்போது என்ன செய்வார், எப்படிப்பட்ட ரட்சிப்பை ஜனங்களுக்கு தருவார் என்ற அந்த தெளிவான விளக்கத்தை வேதம் பாருங்கள் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் தெளிவாக என்ன செய்தார்? எடுத்துரைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே இதில் போதிக்கப்பட்டிருந்தார்கள் பாருங்க. இந்த யூத ஜனங்கள் போதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அதனால்தான் பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது லூக்கா 4:18 இந்த ஏசாயா 61 தன்னை குறித்து சொல்லப்பட்டதை தான் அவர் வேதத்தை திறந்து ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? வாசித்து, இன்றைக்கு இந்த வாக்கியம் உங்கள் முன்பாக நிறைவேறினதுன்னு சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தான் இயேசு எங்கு சென்றாலும் அவர் ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார். இங்கே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது இப்பொழுது நிறைவேறும்படி தான் நான் தேவன் மனிதனாய் வந்திருக்கிறேன், மேசியா வந்து விட்டேன் என்று சொல்லி இயேசு தன்னை குறித்து தான் போகும் இடங்களிலெல்லாம் எப்படி தான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார், ஜனங்களுடைய சிறையிலிருந்து அவர்களை விடுதலையாக்க, கட்டுகளை கட்டவிழ்த்து விட, அவருடைய துயரத்தை மாற்றி அவர்களை ஆனந்த தைலத்தினால் நிரப்பும்படி வந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை எங்கும் போய் சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே பாருங்கள் தேவ பிள்ளைகளே என்ன ஆயிற்று? மார்க்கு 6 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். இயேசுனுடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசித்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? மார்க்கு 6 பாருங்கள் தேவ பிள்ளைகளே 56 வேதம் சொல்லுகிறது, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்லுகிறோம் பாருங்க. அப்போ இயேசு சென்ற இடமெல்லாம் அவர் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அநேக ஜனங்கள் அதை கேட்டு விசுவாசிக்க ஆரம்பித்தவுடன் என்ன செய்தார்கள்? இயேசு போன இடங்களிலெல்லாம் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் தொட்டால் நாங்கள் சொஸ்தமாயிரும், ஏன்னா உண்மையிலிருந்து வல்லமை புறப்படுகிறது, நீர் அபிஷேகிக்கப்பட்டவர், நீர் வல்லமை நிறைந்தவர் என்று ஜனங்கள் விசுவாசித்தார்கள் பாருங்க. விசுவாசித்தவர்களை தொட்டவுடன் ஜனங்கள் எல்லாரும் சொஸ்தமானாங்க பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இதை தான் இந்த பெரும்பாடு ஸ்திரியும் கேள்விப்பட்டவுடன் தான் இவளுக்குள்ளும் விசுவாசம் வருகிறது. நான் இயேசுவை போய் தொட்டா போதும், நான் சொஸ்தமாயிரும். ஏன்னா அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்படுகிறது, அதனால் நான் அவரை போய் தொடப்போறேன்னு சொல்லி அவள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள், இயேசுவை குறித்த அந்த சத்தியங்களெல்லாம் அவர் எப்படி வல்லமை உள்ளவர், எப்படி அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற சத்தியத்தை கேட்டவுடன் அவளுடைய அந்த வேதனை நிறைந்த நிலைமையிலிருந்து தேவனோட வல்லமை அவளை தூக்கி எடுத்தது. அவள் ஜனக்கூட்டத்தை எல்லாம் தாண்டி போய் இயேசுவை தொட்டு சுகத்தை பெறும்படி தேவ வல்லமை அவளை பலப்படுத்தினது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவ வல்லமை நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த இயேசு நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட போது இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்து இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார் பாருங்க. வாசமாக இருக்கிறபடினால் ரோமர் 8:11 இப்படி சொல்லுகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளே,
நல்ல செய்தியை பார்த்தீர்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அபிஷேகிக்கப்பட்டவர் வல்லமை நிறைந்த இயேசு எங்கும் சென்று அவர் வல்லமை நிறைந்தவராய் இருந்தபடினால் அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதே வல்லமையுள்ள இயேசு, அபிஷேகிக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இப்பொழுது ரோமர் 8:11 சொல்லுகிறது, நாமும் என்ன செய்யணுமா? இயேசு வல்லமையுடையவர், இயேசு என்னை குணமாக்க, அந்த பெரும்பாடு வியாதியில் அகப்பட்ட அந்த மிகுந்த வேதனையில் உள்ள அந்த ஸ்திரியை சொஸ்தமாக்கின இயேசு. இவ்வளோ பெரிய வேதனையிலேருந்து அவள் சொஸ்தமானா பாருங்க. அதான் வாசிக்கிறோம், இயேசுவை தொட்டவுடன் அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இன்றைக்கு உங்களுடைய வேதனையிலிருந்தும் உங்களை சுகமாக்கும்படி இங்கே ரோமர் 8:11 சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரா? எதற்காக? உங்களுடைய சாவுக்கேதுவான அந்த சரீரத்தை உயிர்ப்பித்து உங்களையும் குணமாக்க அவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆதலால் இன்றைக்கு இந்த வேளையில் நாமும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய வேதனையான சூழ்நிலை நடுவிலே இன்னைக்கு நாமும் விசுவாசிக்க வேண்டும். அபிஷேகிக்கப்பட்டவர் இயேசு, அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அதனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு எங்கும் சென்று பிசாசினா வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்கினார். இந்த இயேசுதான் இன்றைக்கு எனக்குள்ளே பரிசுத்தாவினால் அதே வல்லமையுடையவராக எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இன்றைக்கு என்னையும் அவர் குணமாக்க வல்லவர். அவர் அன்றைக்கு பெரும்பாடு ஸ்திரியை குணமாக்கின இயேசு என்னையும் இன்றைக்கு குணமாக்குவார். ஒரு வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இப்பொழுது இந்த நாளில் நீங்களும் விசுவாசிக்கும் போது தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த நாளிலே நீங்களும் சுகத்தை பெறுவீர்கள். நாம் இந்த வேளையிலே இப்பொழுது நாம் கேட்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் செய்தி, இயேசு எப்படி அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் வல்லமையுள்ளவர், நம்மை குணமாக்க வல்லமையுள்ளவர் என்ற செய்தியை கேட்டோமே. இந்த செய்தியை விசுவாசித்து இப்பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது இணைந்து ஜெபிக்கலாமா? இப்பொழுது உங்கள் வீடுகளிலே எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஒருவேளை முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து சாவுக்கேதுவான சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பிப்பார், என்னை குணமாக்குவார் என்று விசுவாசித்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை ஆண்டவரே தங்களுடைய வீடுகளிலிருந்து ஒரு டிவி மூலமாகவோ அல்லது ஆண்டவரே மொபைல் ஃபோன் மூலமாகவோ எந்த வழியாக கேட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் இன்றைக்கு ஆண்டவரே அந்த பெரும்பாடு ஸ்திரியை பெற்றுக்கொண்ட அந்த சத்தியம், இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் வல்லமையுள்ளவர், ஆதலால் அவர் என்னுடைய சகல சிறைகளிலிருந்து விடுதலையாக்குவார், என்னை ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார், என்னை சிங்காரத்தினால் நிரப்புவார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையினால் நிரப்புவார், என்னை இன்னைக்கு ரட்சிப்பார் என்ற அந்த நல்ல செய்தியை கேட்டோமே. நாளில் இந்த சத்தியத்தினுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும்படி மனக்கண்கள் திறக்கட்டும். இயேசு இன்னைக்கு என்னையும் குணமாக்க வல்லவர் என்ற அந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படி மனக்கண்கள் திறக்கட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன வேதனையில் இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பீராக. அவருடைய எந்தெந்த விஷயத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலே அவர்களை உயிர்ப்பித்து இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் சுகமாறக்காய் ஸ்தோத்திரம், விடுதலை உண்டாறதுக்காக நன்றி, அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் கூட, இந்திய தேசம் கூட இந்த கொரோனா வைரஸ் வியாதியினால் உண்டான இந்த சிறையிலிருந்து நிரந்தர விடுதலை உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்த காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோடு ஜெபித்த ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தந்த காய் ஸ்தோத்திரம்.
எங்கள் இந்திய தேசத்துக்கு விடுதலை தந்தக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.